இல்லைங்க, கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழல். அதோடைய விலையும் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில சாதாரண சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உணவகங்கள் நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்டல்ஸ் நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு அது ஒரு சாதாரண மக்கள் போகக்கூடிய அந்த உணவகங்களில் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்கள்ல இருக்கு. அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையும் ஏறுதுன்னா எல்லா பொருட்களுடைய அடிப்படை அத்தியாவசியமான பொருட்களுடைய விலையும் உயர்வதற்கான ஒரு நிலையை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதில் பெட்ரோல் டீசல் விலையும் கட்டுப்படுத்தாமல் இன்னைக்கு ஏறிட்டு இருக்கு. டாலருக்கு எதிராக இருக்கக்கூடிய ரூபாயோடைய மதிப்பீடு குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் மிகப்பெரிய பாதிப்புகளை பொருளாதார ரீதியாகவும் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் போன்ற பொறுப்பு மிக்க இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு அட்வைஸ் மாத்திரம் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கறத பத்தி எந்த விதமான ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய எதையுமே அரசு தெரிவிக்காத ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இல்லைங்க, அதுதான் ஒரு மக்களை பதட்டத்துக்குள்ள ஆக்கக்கூடிய, மக்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய விஷயங்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே அவர்கள் என்ன செயல்பாடுகளை முன்னெடுக்க போறாங்க, ஒரு அரசாங்கம் மக்களை பாதுகாக்க, பொருளாதாரத்தை பாதுகாக்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு டிபேட்டோ எந்த ஒரு செய்தியையும் அவர்கள் சொல்வதாக இல்லை. இது ஒரு எல்லாத்துக்கும் மனசுலயுமே ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியை உருவாக்கக்கூடிய, ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய சூழல்களை நோக்கித்தான் எல்லாரையும் இழுத்து செல்கிறது. இப்பதானங்க பொறுப்புக்கு வந்திருக்காங்க.